பிஜேபி ஏ டீம் பி டீம். ஏ டீம் வந்து அதிமுக அண்ட் பிஜேபி, பி டீம் வந்து விஜய். இந்த ரெண்டு டீமும் கண்டிப்பாக தோக்கணும், இவங்க வரவே கூடாது. அதுவும் இந்த விஜயை பின்பற்றும் பெண்களாவது சரி, அந்த ஆண்களாகட்டும் சரி, அவங்க பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா நாடே குட்டிசவராயிடும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால். லைக் இப்போ இன்றைக்கி எப்படி அமெரிக்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களோ இந்த ட்ரம்ப் என்னும் பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்துட்டு, அதே மாதிரி தான் இந்த விஜய் ஒரு அரக்கன், ஒரு சைக்கோபேத், நோயாளி. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது கோர்ட்டில், அவனோட விவாகரத்து. இது இந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்ச நாள் புத்தி இருக்கணும். அவன் பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணவனே நீங்கள் வந்து ஒரு தலைவனாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பொம்பளைங்க. ஆகியால் பொன்ராஜ் பேசுனதில் தவறே கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் இருக்கவங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா கட்சிகளும் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு நினைத்தால் இன்றைக்கு பாப்புலேஷனில் 50% பெண்கள் தான். உங்கள் கட்சி வாயிலாகவே நீங்கள் வந்துட்டு 50% பெண்களுக்கு சீட் கொடுக்கலாம். அதில் வந்து நான் தமிழர் கட்சியை பாராட்டுவேன் இந்த விஷயத்தில், மற்றது கிடையாது. ஒன்லி இந்த விஷயத்தில் நான் பாராட்டுவேன். ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கு என்னை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கீதா யார் ஜெயிப்பாங்க. என்னை கேட்டால் என் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது வந்து இந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே அழிய வேண்டும் என்று. ஆனால் இந்த பொட்டை பசங்க தான் இந்த மாதிரி கேட்மாரித்தனம் பண்ணுவாங்க. எப்படின்னா பின்வழியிலேருந்து மக்களை ஏமாத்துறது. நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு ரிசர்வேஷன் பில், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023 செப்டம்பரே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அதில் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ணாமல் உங்கள் மேலே தவற வச்சுக்கிட்டு இப்போ அந்த பில்லு பேரில் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் பில்லை தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிங்க. ஆனால் ஆப்போசிஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 12 இயர்ஸ், இந்த 12 வருடத்தில் இதுதான் முதல் தடவை ஆப்போசிஷன் ஒரு பில்லை தோற்கடித்திருக்கிறார்கள். அதை நம்ம பாராட்டலாம். கேண்டிடேட் வானதி ஸ்ரீனிவாசன் அவள் தோற்றுருவான்னு தெரிஞ்சுட்டு போய் இந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து சிரிச்சிட்ருக்கிறான். அவளுக்கு நல்லாவே தெரியும் அவன் இந்த தடவை தோக்க போகிறான்னு சொல்லிட்டு, அதுக்காக முதல்லையே ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் அப்போவும் நீ ஜெயிக்கலை. நீ வந்துட்டு வேலுமணி மூலியமாக கமலஹாசனை விலைக்கு வாங்கிட்டு நீ வந்து ஜெயித்த மாதிரி ஏதோ கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருக்கிற ஒரு வெரி ஸ்மால் மார்ஜின். ஓகே, நான் அன்றைக்கு பேசினது வந்து உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உன்னை பற்றி பேச வச்சாங்க. ஆனால் நீ எப்பேற்பட்ட ஒரு கெட்ட சக்தின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பேர்த்த அரசியலில் செய்வினை செய்து நீ எவ்வளோ குடும்பங்களை அழித்திருக்கியோ அதெல்லாம் திருப்பி உனக்கு வரும். நான் பேசுவது உன் மனசாட்சிக்கு புரியும். நீ வந்துட்டு என்னோடய ருத்ராட்சை உன் பசங்க உன் பொம்பளைங்க அந்த பரதேசி பொம்பளைங்களை வச்சு அதுங்க சோத்துக்கு லாட்சி அடிச்சுட்டு உன்கிட்ட ஓடிட்டுருக்குதுங்க பேச வச்ச. வணக்கம். சுதந்திர பார்ட்டியின் கீதா டிவி நேயர்களுக்கு, தமிழ்நாட்டில் ப்ளஸ் ஐ திங்க் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன், இந்த பல்வேறு கட்சிகள் பல்வேறு என்ன ஓட்டுக்காக என்னென்ன டோக்கன் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதில் எதுவுமே இந்த அரசியல்வாதிகள் செய்ய போவது இல்லை. நான் ஒன்று மட்டும் இந்த கவர்மெண்ட், தட் இஸ் டிஎம்கே கவர்மெண்ட், இப்போ ஆட்சிக்கு வந்திருக்க கவர்மெண்ட், 2 விஷயத்தில் மட்டும் நான் 3 விஷயத்தில் நான் பாராட்டுவேன். ஏனென்றால் அந்த டிஎம்கே பார்ட்டிக்கு ஒரு நல்ல லீகல் விங் இருக்கிறது. அந்த லீகல் விங் வந்து இந்த கவர்னர் இந்த ரவி பண்ணுற அட்டூழியத்தை அன்றைக்கு ஒரு
சுப்ரீம் கோர்ட்டை உயர் நீதிமன்றத்தை நாடினார்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த பெண்களுக்கு ரிசர்வேஷன் பில்லுன்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷன் இதை வந்து அதுக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் பில் ஒரு புடவைக்கு போற்றி இந்த லிமிட்டேஷன் பில்லை பின் வழியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில். அது வந்து தக்க விதத்தில் தோற்கடிக்கப்பட்டார். யார்? இன்றைக்கு இருக்கும் பிஜேபி அண்ட் என்டிஏ கவர்மெண்ட். இது வந்துட்டு இந்த பொட்டை பசங்க தான் இந்த மாதிரி கேட்மாரித்தனம் பண்ணுவாங்க. எப்படின்னா பின்வழியிலேருந்து மக்களை ஏமாத்துறது. நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு ரிசர்வேஷன் பில், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 2023 செப்டம்பரே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அதில் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ணாமல் உங்கள் மேலே தவற வச்சுக்கிட்டு இப்போ அந்த பில்லு பேரில் வச்சுக்கிட்டு டீலிமிட்டேஷன் பில்லை தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிங்க. ஆனால் opposition for the first time in 12 years, இந்த 12 வருடத்தில் இதுதான் முதல் தடவை opposition ஒரு பில்லை தோற்கடித்திருக்கிறார்கள். அதை நம்ம பாராட்டலாம். இதுக்கு முன்னால் விவசாயிக பில் பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படாவிட்டாலும் விவசாயிகள் ரோட்டுக்கு வந்து போராட்டத்தால் அந்த பில்லை இதே கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் வாபஸ் வாங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த அண்ணாமலை என்றும் ஒரு முட்டாள், அயோக்கியன், அரக்கன், தான் ஒரு பெரிய மேதாவி, பேரறிவாளின்னு நினச்சிக்கிட்டு கதை விட்டான். ஒரு காமா எடுக்க மாட்டாங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மொத்த பில்லையே வாபஸ் வாங்கிட்டாங்க. காமா மட்டும் எடுக்கல, இது ஃபுல் ஸ்டாப் எடுக்கல, மொத்த பில்லையும் புஷ் ஆயிடுச்சு. அதில் ரொம்ப திமிரா நீ தான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காது. உன் மனசாட்சியை நீ தொட்டுப்பார். நீ எவ்வளோ பணம் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி சம்பாதிச்சிருக்க இந்த 4-5 வருஷத்தில். அந்த பணம் உனக்கு ஒட்டாது. நீ எவ்வளோ சொத்து வாங்கினாலும் அது வந்து உன் குழந்தைகளை பாதிக்கும். உன் குழந்தைகள் உருப்பட மாட்டாங்க. நீ யார் என்னென்னா நினச்சிக்கிட்டாக்குது எனக்கு கவலையே கிடையாது. கடவுள் யாரோ ஒருத்தர் மூலியமாக இந்த வார்த்தைகளை பேச வைப்பார். நீ வந்துட்டு அழிய வேண்டியவன். நிறைய பேர் இளைஞர்கள் உன்னை நம்பி முட்டாளுங்க மாதிரி உன் பின்னால் ஓடிட்டுருக்காங்க. அண்ணாமலை நிறைய பெரியோர்கள், முதியோர்கள், பெண்கள் எல்லாம் படித்தவர்கள்லாம் நினச்சிட்ருக்காங்க இவன் பெரிய 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசுறதால இவன் பெரிய மேதாவின்ட்டு. கிடையாது. இவன் இன்னொரு அரக்கன், ஊழல் பெருச்சாலி. அதே மாதிரி அந்த கோவை நார்த் கேண்டிடேட் வானதி ஸ்ரீனிவாசன் அவள் தோற்றுருவான்னு தெரிஞ்சுட்டு போய் இந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து சிரிச்சிட்ருக்கிறான். அவளுக்கு நல்லாவே தெரியும் அவன் இந்த தடவை தோக்க போகிறான்னு சொல்லிட்டு அதுக்காக முதல்லையே ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாலே அப்போவும் நீ ஜெயிக்கலை. நீ வந்துட்டு வேலுமணி மூலியமாக கமலஹாசனை விலைக்கு வாங்கிட்டு நீ வந்து ஜெயித்த மாதிரி ஏதோ கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருக்கிற. ஒரு வெரி ஸ்மால் மேட்ச்சு. ஓகே, நான் அன்றைக்கு பேசினது வந்து உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உன்னை பற்றி பேச வச்சாங்க. ஆனால் நீ எப்பேற்பட்ட ஒரு கெட்ட சக்தின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பேர்த்த அரசியலில் செய்வினை செய்து நீ எவ்வளோ குடும்பங்களை அழித்திருக்கியோ அதெல்லாம் திருப்பி உனக்கு வரும். நான் பேசுவது உன் மனசாட்சிக்கு புரியும். நீ வந்துட்டு என்னோடய ருத்ராட்சை உன் பசங்க உன் பொம்பளைங்க அந்த பரதேசி பொம்பளைங்களை வச்சு அதுங்க சோத்துக்கு லாட்சி அடிச்சுட்டு உங்ககிட்ட ஓடிட்டுருக்குதுங்க பேச வச்ச. அது ஆனால் ஒன்றும் கூட உருப்படாது. ஏன்னா இந்த ருத்ராட்சை ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் மீ. இது வந்து கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஈவன் இந்த ருத்ராட்சையும் எனக்கு சித்தரால் கொடுக்கப்பட்டது. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் வந்துட்டு யார்கிட்டையும் எதையும் வாங்க மாட்டேன். ஓகே, நீ வந்துட்டு என்னை பற்றி தெரியாமல் நீ கண்டதையும் பேசிட்ட. ஆனால் நீ வந்து கண்டிப்பாக அதுக்கு அனுபவிப்பாய். வெகு சீக்கிரத்தில் உன்னோட அழிவு. நீ சாக மாட்டா. நீங்களாம் சாகக்கூடாது. இந்த அரசியல்வாதிகள் யாரெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சாவு வரக்கூடாது.
ஆனால் அவங்களுக்கு அழிவு வரணும். அப்போ தான் அவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்தை என்ன பாவம் செய்தார்கள் என்று புரியும். இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க யாருக்குமே மக்களை பற்றி கவலை இல்லை, நாட்டை பற்றி கவலை இல்லை. இப்போ இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் தோற்கடிக்கப்பட்டது ஒரு பெரிய செருப்படி. இந்த என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய செருப்படி. நல்லது ஃபார் ஒன்ஸ் தி ஆப்போசிஷன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் இருக்கவங்கெல்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா கட்சிகளும் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு நினைத்தால் இன்றைக்கு பாப்புலேஷனில் 50% பெண்கள் தான். உங்கள் கட்சி வாயிலாகவே நீங்கள் 50% பெண்களுக்கு சீட் கொடுக்கலாம். அதில் நான் தமிழர் கட்சியை பாராட்டுவேன் இந்த விஷயத்தில், மற்றது கிடையாது. ஒன்றி இந்த விஷயத்தில் நான் பாராட்டுவேன். ரெண்டாவது இன்றைக்கு என்னை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கீதா யார் ஜெயிப்பாங்கன்னு. என்னை கேட்டால் என் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது இந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே அழிய வேண்டும் என்று. ஆனால் அது நடக்குமானா தெரியல. மறுபடியும் நான் என்ன சொல்கிறது, இந்த தடவை சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு பேரழிவு சந்திக்கும். ப்ளஸ் இந்த பிஜேபி ஏ டீம் பி டீம், ஏ டீம் அதிமுக அண்ட் பிஜேபி, பி டீம் விஜய், இந்த 2 டீமும் கண்டிப்பாக தோக்கணும். இவங்க வரவே கூடாது. அதுவும் இந்த விஜயை பின்பற்றும் பெண்களாவது சரி, அந்த ஆண்களாகட்டும் சரி, அவங்க பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா நாடே குட்டிசவராயிடும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால். லைக் இப்போ இன்றைக்கி எப்படி அமெரிக்க மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ட்ரம்ப் என்னும் பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்துட்டு, அதே மாதிரி தான் இந்த விஜய் ஒரு அரக்கன், ஒரு சைக்கோபேத், நோயாளி. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது கோர்ட்டில். அவனோட விவாகரத்து இது. இந்த பொம்பளைங்களுக்கு கொஞ்ச நாள் புத்தி இருக்கணும். அவன் பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணவனே நீங்கள் ஒரு தலைவனாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட பொம்பளைங்க. ஆகியால் பொன்ராஜ் பேசுனதில் தவறே கிடையாது. பொன்ராஜ் பேசுனதில் தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசும் பேச்சு அப்படி இருக்குது. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லை. நீங்கள்லாம் என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேன்ட்டு நான் பொன்ராஜை விட இன்னும் அசிங்கமாக உங்களை பற்றி பேச முடியும். ஆனால் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால அந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண விரும்பலை. பட் நீங்கள் பேசும் பேச்சு அப்படி தான் தோணுது உங்களை பற்றி. அதே மாதிரி ஒரு சில பசங்க பேசுகிறானுங்க, நான் தற்கொலை பண்ணிப்பேன், இவன் ஜெயிச்சு வராட்டி, எங்கள் வீட்டில் ஓட் போடாட்டி ஒரு புள்ள பேசு விஷம் கலக்கி கொடுப்பேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும். பார்த்துட்டே இருங்க. இந்த பாவம் இந்த இதெல்லாமே விஜய் நீ நினச்சிக்காத, இவ்வளோ பேர் உன்னை பார்க்க வருதாலேயே நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு சத்தியம். ஆகையால் மக்கள் நீங்கள் தான் சிந்திச்சு யோசித்து இந்த மாதிரி அரக்கர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் குடையுதுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. என்னோட கணிப்பு படி இது இப்படியே நீடித்தால், இந்த 4 நாள் நீடித்தானா மறுபடியும் டிஎம்கேவே ஆட்சிக்கு வரலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது இப்போ சூழ்நிலை பார்த்தால். ஏன்னா எனக்கு வந்த தகவல் பிஜேபி இப்போ டிஎம்கேவே ஆட்சிக்கு வரட்டும்னு சொல்லிட்டு ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால இங்கே தில்லுமுள்ளு பண்ண முடியாது. டிஎம்கே மெம்பர்ஸை பொறுத்தவரையிலும், கட்சி மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலும் அவங்க எலெக்ஷன் ஒர்க்கில் யாருமே அவங்கள பீட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில வேலைகள் செய்திருக்கிறார்கள். இந்த எலெக்ஷன், இந்த ரோட்ஸு, இந்த சேலம் டு உளுந்தூர்பேட் ரோடு, மெட்ராஸில் அந்த ராஜ்பவன் ரோடு, இந்த ரோடு பொறுத்தவரையிலும் ஏதோ சில வேலைகள் செய்திருக்கிறார்கள் டிஎம்கே. பட் அவங்க கட்சியில் இருக்கும் ஒரு சில மந்திரிகள் நிறைய பேர் ஊழல்வாதிகள். எஸ்பெஷலி மாசு அந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாலும், அதுக்கப்புறம் மூர்த்தி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்தாலும், இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, இந்த கேகேஎஸ்எஸ்ஆர் மந்திரி, கேஎன் நேரு, இந்த துரைமுருகன், அதுக்கப்புறம் அந்த லா மினிஸ்டர் ரகுபதி சம்படி, நிறைய பேர் இல்லை நிறைய பேர் ஊழல், இன்க்ளூடிங் ஸ்டாலின். உங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாஸ் வெரி பேட்லி. உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய
லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த எல்லா அயோக்கியர்களையும் நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்சி, நான் வந்து உங்களுக்கு இந்த இது கொடுக்க மாட்டேன், அந்த பாராட்டு, உங்கள் கட்சி மெம்பர்ஸ், தட் இஸ் கீழ் மட்டத்து மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் ஒர்க் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேல வந்துட்டு யார் ஜெயிப்பேன், என்னை பொறுத்த நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இந்த எல்லாருமே அயோக்கியர்கள். இந்த நோட்டாக்கு மக்கள் ஓட் போட்டால் பெஸ்ட்டு. பட் உங்கள் தொகுதியில் யார் உங்களுக்கு நல்ல வேட்பாளர் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, நாட் விஜய் மாதிரி அயோக்கியன்கள், ஓகே, ஒரு இந்த இபிஎஸ் மாதிரி இன்னொரு தர்தலி, இந்த எஸ்பி வேலுமணி, இன்னொரு பெரிய ஊழல் பெருச்சாளி, நிறைய ஊழல் பெருச்சாளிகள் ஈவன் டிஎம்கேலையும் போட்டிருக்காங்க. இவங்களையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு கேண்டிடேட்டை தேர்ந்தெடுங்கள். இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக பார்த்து நம்மளுக்கு ஒரு வேட்பாளரை கொடுத்துருக்கிறார்கள். அது வந்து நோட்டா என்பது இங்கிலீஷில் நன் ஆஃப் தி அபவ் கேண்டிடேட்ஸ், அதுதான் அதோட அர்த்தம். பட் வந்துட்டு தமிழில் என்ன சொல்கிறது, இந்த வேட்பாளர்கள் யாருமே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வது தான் நோட்டா. ஸோ ஒரு தடவை நோட்டா போட்டு பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பயம் வரும். எனக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு கட்சியிலையும் 2000, 8000, 10,000 சொல்லிட்டு பணம் விளையாடி கொண்டு இருக்கிறது. நிறைய அரசியல் கட்சி நபர்களும் இல்லை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். எனிவே அது கடவுள் பார்த்துட்ருக்கார். அவங்களுக்கு தக்க பாடம் கடவுள் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் மக்கள் யோசித்து சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். பட் இப்போத்து மட்டும் நிலவரம் டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என்று நான் பார்த்தது மட்டும் அப்படி தான் தெரியுது. பட் இதில் எல்லாருமே அயோக்கியர்கள். எஸ்பெஷலி இந்த சைதாப்பேட் மக்கள் இந்த மாசுக்கு ஓட் போடாதீங்க. நன்றி.